இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வேக்கன்சி வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அது எல்லாருக்கும் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஏன் வீடியோவே லாஸ்ட் 1 மந்த்தாக போடலை அப்படின்னு. ஸோ லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக எனக்கு சிவியரான ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கையும் வந்து என்னால் பேலன்ஸ் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் லாஸ்ட் 1 மந்த்தாக எந்த ஒரு வீடியோஸும் என்னால் போஸ்ட் வந்து பண்ண முடியல. ஸோ இப்போ நான் ஹெல்த் இஷ்யூலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் வந்து ஆகிட்டேன். ஸோ இனிமேல் நம்மளோட சேனலில் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து வரும். என்னையும் மதித்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்ட எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் யூடியூப்பில் நார்மலாக போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்து போங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட் கார்னரில் அப்ளை ஆன்லைன் காட்டுது இல்லையா? ஸோ அந்த அப்ளை ஆன்லைனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்ளை ஆன்லைன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் விண்ணப்பிக்க அப்படின்னு வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ விண்ணப்பிக்க அப்படின்றதுல இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ கீழே வந்து பாருங்கள் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ண போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் டேட்டு 26 ஜூலைலேருந்து 28 ஆகஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதனால் நீங்கள் பிடிஎஃப் வந்து படித்து பார்க்கல அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் 2 பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து படித்து பாருங்கள். அடுத்து அப்ளை நவுன்ற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு அவங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அதை போட்டு கேப்சா போட்டோடனே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி காட்டும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு வந்து க்ரீன் கலராக காட்டுது இல்லையா? ஸோ அந்த கிளிக் ஹியர் டு அப்ளைன்றது வந்து நீங்கள் வந்து அடுத்து வந்து ப்ரெஸ் வந்து பண்ணணும். ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷனை மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து கிளியராக வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட்டோட டீட்டெயில்ஸை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி அந்த குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா ரைட் சைடில்? ஸோ அந்த குட்டி பாக்ஸை நீங்கள் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுத்தா போதும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு. ஸோ அப்ளிகேஷன் டீட்டெயிலில் நீங்கள் 2 விஷயம் வந்து பண்ணணும். உங்களோட ஃபோட்டோ அண்ட் தென் சிக்னேச்சர் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஃபோட்டோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக வந்து மேக்ஸிமம் இருந்தது அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு டேட் என்ட்ரி பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ 2த்தும் சேவ் ஃபோட்டோ சேவ் சிக்னேச்சர் கொடுத்துட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட நேம் வித் இனிஷியலோட அண்ட் தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மேலா ஃபீமேலா அண்ட் தென் உங்களோட கம்யூனிட்டி. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு. ஸோ அதுக்கு கீழே உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா? சார் லெஃப்ட் கார்னரில் அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ வந்து ஆகிடும். இந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் லைக் பட்டனை தட்டாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு லைக் பட்டனை தட்டிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ரொம்ப என்கரேஜாக ஆகும். ஸோ நிறைய பேர் எனக்கு டிஎன்பிஎஸ்சியோட பிடிஎஃப் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி ரீப்ளை வந்து பண்ணியிருந்தேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கும் அந்த டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த பிடிஎஃப்பை ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக என்ன முக்கியமான
ஒரு மேட்டரோ அதை பற்றி மட்டும் டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்ம இந்த ப்ராசஸை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த கீழே இருக்க குட்டி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ இந்த நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் டோட்டலாக அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் எத்தனை போஸ்ட் இருக்கோ அத்தனை போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த எக்ஸாமினேஷனோ அந்த எக்ஸாமினேஷன் வந்து சூஸ் வந்து பண்ணணும். கைஸ், உங்ககிட்ட படிக்க மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கான எல்லா புக்ஸுக்கான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த புக்கு படித்து நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த புக்கோட டபுள் மடங்காக வந்து நீங்கள் வந்து மந்த்லி சேலரி வந்து ஏர்ன் பண்ணலாம். நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு எந்த எக்ஸாமினேஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா சீரியல் நம்பர் 41 பாருங்கள், ஃபார்மசி அண்ட் ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு குட்டி பாக்ஸ் காட்டுது இல்லையா. ஸோ அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஒன்று வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு அண்ட் தென் ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் மட்டும் எழுதணும் அப்படின்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். இல்லை நான் ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட் மட்டும் எழுத போகிறேன் அப்படின்னா ஸோ ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க குட்டி பாக்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்கலாம். ஸோ இல்லை நான் 2 எக்ஸாமும் எழுத போகிறேன் அப்படின்னா ஸோ 2 பாக்ஸையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்க அந்த குட்டி பாக்ஸை ப்ரெஸ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ப்ராசஸ்க்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட்டிகிட்டு வந்து போயிடும். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஹேண்டிகேப்டு பர்சனாக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஹேண்டிகேப்டு பர்சனாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் வந்து கொடுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு பர்சன் வித் தமிழ் மீடியத்தில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஹேண்டிகேப்டு பர்சனாக இருந்து தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் வந்து கொடுங்க. கீழே எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியில் முன்னாள் ராணுவ வீரர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களோட ஃபேமிலியில் எஸ் இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பாக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அரசு பணியாளராக, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எஸ்ன்னு வந்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள் பணி நிலைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பணி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை செல்ஃபாக பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ஆப்ஷனுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ அந்த மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் வந்து பண்ணுறாங்க நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்னு. ஸோ ஆமானா ஆமாம், இல்லைன்னா இல்லை, ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்களா, நீங்கள் எக்ஸாமில் ஆல்ரெடி வந்து ஸ்கேம் பண்ணி ஏதோ பண்ணி டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோன் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நோ, எஸ்னா எஸ், நோனா நோ. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து கொடுத்தா மட்டும்தான் இது அடுத்த ப்ராசஸ்க்கே வந்து போகும். ஸோ விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மேட்டர். விஷன் ஸ்டாண்டர்டில் கீழே ப்ளூ கலர் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டோட்டலாக ஒரு 34 பேஜஸ் கிட்ட வந்து இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கவர்மெண்ட்டோட ரெகுலேட்டரி வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களோட ஐ பவர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்காக இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப்பும் ஒரு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மார்னிங்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் இந்த ஆப்ஷனில் ஸ்டாண்டர்ட் 1ஆ, ஸ்டாண்டர்ட் 2ஆ, ஸ்டாண்டர்ட் 3ஆ, ஸ்டாண்டர்ட் 4ஆ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட ஐ கேப்பபிலிட்டி எந்த மாதிரி இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அடுத்து நைட் பிளைண்ட்னஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நைட் பிளைண்ட்னஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் வந்து கொடுங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை
ஒருவேளை உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு வந்து கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலை அப்படின்னா ஸோ மேரேஜ் ஆகாத ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ நான் வந்து நோன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து மேரேஜ்னு எனக்கு வந்து ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நோன் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு கீழே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த குட்டி பாக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போயிடும். அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களோட எஸ்எல்சி, ஸோ எஸ்எல்சியோட மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹையர் செகண்டரியோட மார்க் ஷீட்டு, அண்ட் தென் உங்களோட யூஜி, பிஜி, அதுக்கப்புறம் எம்ஃபில், பிஹெச்டி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்ஸும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை வந்து ஃபில் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஹையர் செகண்டரினா ஹையர் செகண்டரியில் நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அண்ட் தென் உங்களோட படிப்போடைய பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ படிப்போட பேர்லாம் ஹெச்எஸ்சி அப்படின்னு வந்து கொடுத்தா போதும். அண்ட் தென் உங்களோட சர்டிஃபிகேட்டு நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படித்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு தமிழ் சப்ஜெக்ட் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இருக்குன்னு வந்து கொடுங்க. ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் பிஃபார்ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிப்ளமோ டீட்டெயில்ஸ் வந்து போடுங்க. அண்ட் தென் யூஜி டிகிரி. ஸோ இதில் 2 பார்ட்டாக வந்து இருக்கும், யூஜி அண்ட் பிஜி. ஸோ நம்ம வந்து 2 ஆப்ஷன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் அனலிஸ்ட் அப்படின்னு அந்த 2 ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ 2 ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கோடு நம்பர் கொடுத்து தனித்தனியாக அதுக்கான டிகிரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சாரி, அதுக்கான காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 காலத்துலேயும் நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனு ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண தயவு செஞ்சு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு வேறு யார்ட்டையாவது கொடுத்து வந்து அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கரெக்டாக அப்ளை பண்ண வந்து முடியும். ஸோ கீழே 2 போஸ்ட் கோடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ 2 போஸ்ட் கோடுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து யூஜி, பிஜி முடிச்சுட்டு ஐபிஜி அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ ஐபிஜி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில், ஸோ எம்ஃபில் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ எம்ஃபிலோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. ஸோ பிஹெச்டி வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிஹெச்டியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தெளிவாக பார்த்து கரெக்டாக வந்து கொடுங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே அந்த குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூன்னு வந்து கொடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்கள் பொறுமையாக வந்து கிளியராக வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்த்து தெளிவாக கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ நான் இதில் டிஐ மட்டும்தான் அப்ளை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டிஐக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிஎஸ்டிஎம் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிருக்கீங்களா உங்களோட கல்வி தகுதி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். ஸோ நான் வந்து இந்த கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ எலிஜிபிள் இல்லாதனால ஸோ நான் வந்து இல்லைன்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு கீழே இருக்க அந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சேவ் அண்டு கண்டினியூன்னு வந்து கொடுங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கமாக இருக்கோ ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டான எக்ஸாமினேஷன் சென்டர் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டிஐ மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ டிஐக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1ல் 2 பார்ட் இருக்குது, பேப்பர் 2ல் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பியை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்ட் ஏ, பார்ட் பி டீட்டெயில்டு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நான் வந்து எஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்ன்னு ஆப்ஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வரும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு டைம் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த குட்டி பாக்ஸ் இருக்கும், அந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ப்ரொசீஜருக்கு வந்து போயிடும். ஸோ லாஸ்ட் ப்ரொசீஜர் இது கைஸ். இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் தரேன். ஸோ தயவு செஞ்சு லைக் தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து சேர்த்த மோட்டிவாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க
கொடுத்தீங்க அப்படின்னா கெசட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்களோட எஸ்எஸ்சி மார்க் ஷீட், எஸ்எஸ்எல்சினா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வந்து டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் கிடையாது. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், அவங்க தான் வந்து எலிஜிபிள். ஸோ அவங்களோட சர்டிஃபிகேட் பேச்சுலர் டிகிரி யூஜியோட டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அப்லோட் வந்து பண்ணணும். அதர் டாக்குமெண்ட்ஸ் 1, 2, 3ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி முடிச்சிருந்தா, தென் எம்ஃபில் முடிச்சிருந்தா, பிஹெச்டி வந்து முடிச்சிருந்தா அப்படின்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். ஸோ அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே ஃபைனல் ஸ்டெப்பு ப்ரிவியூ ஒரு டைம் வந்து கம்ப்ளீட்டாக A to Z ஒரு டைம் செக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கன்ஃபார்ம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் வந்து ஆயிரும். ஸோ ஹோப் நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷனை நான் எப்படி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்தணும், ஸோ அதே மாதிரி நம்மளோட ஃபார்மா பீப்புள்ஸ்க்கு உங்களோட வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபார்மா கம்யூனிட்டி க்ரோ ஆக உங்கள் ஃபார்மசி ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.